ஒரு வானத்தில் போய் பார்த்துட்டு வந்திருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியா, எந்த அளவுக்கான ஒரு டெக்னாலஜி அப்போ இருந்திருக்கணும். சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறானுங்க. அவனுங்களை வந்து சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க, ஜாதகம்லாம் உருட்டு. ஜாதகக்காரன் நல்ல கற்று அறிஞ்சவனாக இருந்தால் அவனுக்கு தெரியும் எது அது என்னன்ட்டு. சும்மா எதையாவது ஒன்று உருட்டி விட்ற ஆளுங்களை நம்பி போயிட்டு மொத்தமாக ஜாதகமே உருட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவனுங்களுடைய முட்டாள்தனம் தான் நான் சொல்ல முடியும். பாருங்கள், இப்போ மறுபடியும் நம்ம வந்து இந்த பழைய பொசிஷன் இன்றைக்கி என்ன இதில் இருக்குதுன்னு பார்க்கலாம். அது நேற்று எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். நேற்று நேற்று பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூப்பிட்டருக்கும் எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சா. ஜூப்பிட்டர் பக்கத்தில் இருக்கு. அப்போது இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது இதிலேருந்து கிடைக்கிற எனர்ஜி நமக்கு நல்லா கிடைக்கும், இந்த பூமியில் கிடைக்கும். அதே மாதிரி யுரேனஸ்லேருந்து வர எனர்ஜியும் கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நல்லா கிடைக்கும். ஸோ அப்போ நெப்டியூன் பார்த்திங்கன்னா அது இருக்குது, இது வந்து இது இருக்கும். இப்போது இந்த சேட்டன் வந்து 7.5 வருஷம் அப்படின்றதுனால 7.5 வருஷம் இந்த சேட்டன் எப்படி இருந்திருக்குன்னா, இப்போ பூமி வந்து இந்த வட்டம் இந்த ஆர்பிட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ரவுண்ட் அடித்தா 1 வருஷம். ஆனால் சேட்டனுக்கு வந்து அப்படி இல்லை, அதோடைய பாத் ரொம்ப பெருசு. அப்போ அது என்ன பண்ணுன்னா, இந்த பூமி இதில் சுத்த இந்த சேட்டனுடைய பாத்து இருக்கு இல்லையா, இங்கே ஆர்பிட்டு தானே. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இது ரவுண்டாக ஒரே டிஸ்டன்ஸாக தெரியும். பட் டிஸ்டன்ஸ் வந்து ஆர்பிட் இப்படி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வேறு இதில் காமிக்கணும்னா ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோ காமிச்சிருப்பேன். இருங்க வேறு உங்களுக்கு இதில் வீடியோ காமிச்சிடுறேன். How planets revolve around the sun. ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, சூரியன். இப்போ இதுதான் வந்து சோலார் சிஸ்டம் ரியலி ஒர்க்ஸ். இப்போ இதை பார்க்கும்போது மறுபடியும் இப்போ இதை பார்க்கும்போது ஒரே வட்டமாக தானே தெரியுது. ஆனால் ரியலாக சூரியன் எப்படி போயிட்டுருக்குன்னா அப்படியே போயிட்டே இருக்கு. அது போயிட்டுருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த கிரகங்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. தெரியுதா? இதுதான் உண்மையான நிலவரம். அப்போ என்ன ஆகும்னா, வருங்க, இப்போ இந்த ஒரு சூரியனுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது இது மெர்க்குரி, வீனஸ், எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ எர்த்து இதில் எந்த பொசிஷனில் இருக்குன்னு தெரியல, இந்த இதில் வீடியோவில் தெரியல. சப்போஸ் இது வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ சேட்டன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டுருக்கும். இல்லை இது சேட்டன்னு வச்சுக்கோங்க. இது எர்த்துக்கும் சேட்டனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்துங்க. இது ஜூப்பிட்டர்னு வச்சுக்கோங்க. இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் என்ன. அப்போ மறுபடியும் அடுத்தடுத்த காலகட்டங்கள் நகரும்போது இதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ். இந்த சூரியன் இங்கே இருக்குது, சூரியனுக்கு இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ். இப்போ எர்த்து எங்கே இருந்துச்சு, இங்கே இருந்தது. அப்போ அதோடைய ஆர்பிட் இப்போ இந்த சூரியனுக்கு இது கிட்ட வருது, எர்த்து வந்து கிட்ட இருக்குது. மறுபடியும் சுற்றும் போது கொஞ்சமாக நகர்ந்து இந்த டிஸ்டன்ஸ் வேறே ஆகும், மறுபடியும் தூரமாகும் போது வேறே ஆகும். சூரியன் மூவ் ஆகிட்டே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்டன்ஸ் இந்த பிளானட்டுக்கும் இதுக்கும் சூரியனுக்கும் இதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எர்த்துக்கும் இந்த பிளானட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அது அந்த ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் இப்படி சுற்றி போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு பிளானட்டோடைய டிஃப்ரெண்ட்டான டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஸ், எமிஷன், ஒளி, அப்போது சூரியனில் எல்லா கதிர்களும் சூரியனில் இருக்கும். இப்போ கல் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, கல் அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது, அது நமக்கு. அதே மாதிரி சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒளியை உள்வாங்கி நமக்கு என்ன பர்டிகுலர் ரேஸ் தேவை அதை வந்து நமக்கு கொடுக்கும். அதை வந்து நம்ம இப்போ இந்த மோதிரம் இந்த விரலில் தான் போடணும் அப்படின்னா இதில் தான் போடணும். ஏன்னா இப்போது இந்த நரம்பு இருக்கு இல்லையா, எனக்கு இந்த எனர்ஜி சீக்கிரமாக என் மூளைக்கு போகணும் அப்படின்னா இந்த நரம்பு தான் டைரக்ட் ஷார்ட்கட் இல்லை, நேர் வழி இதுதான். இதை வந்து நான் இங்கே கூட வச்சுக்கலாம், இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல போகக்கூடிய நரம்பு, அதாவது அந்த பாத்து என்ன ஆகும்னா ஒரு இம்ப்ராப்பராக இருக்கும். இம்ப்ராப்பர் மீன்ஸ் இந்த கல் வந்து ஒளியை உள்வாங்கி எல்லா இடத்துக்கும் பரவலாக கொடுக்கும்.
பரவலாக கொடுக்கும்போது எந்த நரம்பு அதை கொண்டு போகுதுங்கிறதே நமக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையாகும். ஸோ அது லேட் ஆகும், அது எனர்ஜி போகும், பட் லேட் ஆகும். ஸோ இங்கேருந்து நான் வந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா அது குறுக்கு சந்தில் பூந்து போகலாம், அப்படி வேறு சுற்றி போகலாம் அப்படின்னு நிறைய வழிகள் இருக்குது. பட் எது நேர் வழி அதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால தான் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு இதில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த பிளானட் பொசிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே காமிச்சிட்டேன் இது எப்படி போகுது அப்படின்ட்டு. இப்போ பூமிக்கும் மேற்கொருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க, அது ஒரு காலகட்டம் சுற்றுதா, இதுதான். அதுதான், இதுக்கு மேலே டேட் வரல. இது வந்து பொசிஷன்ஸ். இதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கலாம். அப்போ இந்த எனர்ஜி அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த எனர்ஜி கிடைக்கும். அப்போ இதுக்கு உண்டான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது அது நடக்கும். இல்லை இந்த எனர்ஜி சரியாக கிடைக்கல, அப்போ அதுக்கு உண்டான தீய பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்டு ஸ்டோன்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸ்டோனாக இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும். ஓகே, இப்போ வாங்க அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஸ்டோன் போடணும் அப்படின்றத ஒரு சின்ன டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகே ஃபாக்ஸ், இப்போது என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன ஜெம் ஸ்டோன்ஸ் போடணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ 2025 ராசி பலன்கள் நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயும். பட் அந்த ராசி பலன்களில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நல்லா கேட்டுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த உடல் பாகங்களில் சில இது வந்து உங்களுக்கு டிஃபெக்ட் ஆகலாம், முதுகு தண்டு பிரச்சனை வரலாம், ஆக்சிடென்ட் நடக்கலாம், அப்படின்லாம் ஏதாவது ஒன்று இது சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணணுன்ட்டும் சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்ஸசைஸ் பண்ணணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிட்றதுங்களாம் பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க, வெளியில் ஹோட்டல்ஸில் சாப்பிடாதீங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, இல்லை சமைச்சு சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க சில பேர். ஓகே, அதையும் மீறி அப்படிங்கிறத விட அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபார்மாக அப்படிலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் வெளில போவோம், சாப்பிடுவோம், அதுலேருந்து கூட பிரச்சனைகள் வரலாம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது, ப்ரிகாஷனாக இருந்துக்கணும், அது நல்லது. உங்களுக்கு அதையும் மீறி ஓகே சில விஷயங்கள் வந்து நடக்கும். அதுதான் பொறுத்து, பிளானட்டுடைய பொசிஷன்ஸை பொறுத்து. இப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த பிளானட் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து கணிச்சு சொல்லியிருப்பாங்க, இது இந்த பொசிஷனில் இருக்குது. அதை தான் முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சேன். டெய்லி பிளானட்டோடைய பொசிஷன்ஸ் எப்படி மாறும் சயின்டிஃபிக்கலாக அப்படிங்கிறதும், ஜாதகக்காரங்க சொல்கிறதும் என்ன அப்படிங்கிறது ஒரு வீடியோ முன்னாடி சொல்லிட்டேன்.